நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். தனிமணி, சொல்லுங்க குருஜி. நல்லா பார்த்து வச்சுக்கங்க. யார் பொருளை யாரு உடைக்கிறாங்களோ அவங்க கைய கால நாம உடைப்போம். மகாராணி அவர்களே, நாங்க எல்லாரும் அவங்கள இங்க இருந்து போங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கான பதில மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன். நீங்க இவங்களோட பொருட்களை உடைச்சிங்களா இல்லையா? ஆமா மகாராணியாரே, நாங்க உடைச்சோம். மகாராணி அவர்களே, நாங்க இங்க வியாபாரம் பண்ண வந்ததுல இருந்து எங்க வியாபாரம் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. இவங்க எங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க. அதனால எங்களை இங்க இருந்து துரத்தணும்னு பாக்குறாங்க. மகாராணி அவர்களே. மகாராணி அவர்களே, இந்த சீனர்கள் ரொம்ப நல்ல வியாபாரிகள். எனக்கு இவங்க மேல எந்த சந்தேகமும் இல்ல. ரொம்ப விலை உயர்ந்த அலங்கார பொருட்களை இவங்க ரொம்ப குறைஞ்ச விலையில கொடுத்திருக்காங்க. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? பூ பூக்க வைக்கிறாங்களா? அம்மா, இவங்க வியாபாரிகள், தோட்டக்காரங்க இல்ல. இலவசமா உடுக்கையா? தாமரையா? குறைஞ்ச விலையில? அப்படியா? அப்படின்னா நீங்க சொல்ல வரதுக்கான அர்த்தம் இந்த சீன வியாபாரிகள் இங்க இருக்கிறதால பொருட்கள் குறைஞ்ச விலையில கிடைக்கும். ஆமா மகாராணியாரே, நானும் இவங்க கிட்ட இருந்து வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்களை வாங்கியிருக்கேன். அதுவும் ரொம்ப குறைஞ்ச விலையில கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல மகாராணி சின்னதேவி, இவங்க ஒரு பொருளை எனக்கு பரிசாவும் கொடுத்திருக்காங்க. நீங்க செய்யறதெல்லாம் பெரிய அநியாயம். நம்மளோட சீன நண்பர்களுக்கு எதிராக நீங்க சதி செய்றீங்களா? ஒரு நிமிஷம் குருவே. பெரிய மகாராணி அவர்களே, இதுல பாதிதான் உண்மை இருக்கு. முழு உண்மை என்னன்னா, இந்த வெளிநாட்டவர்கள் பொருட்களை பெரிய அளவுல கொடுத்து, இலவசமான பொருட்களை கொடுத்து வாடிக்கையாளர்களை அவங்க பக்கம் ஈர்க்க பாக்குறாங்க. என்ன சொல்றது பாத்தியா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது உண்மைதான். இது இந்த வெளிநாட்டவர்களோட சதி. வந்துட்டீங்களா? பிரச்சனை நடக்கிற இடத்துல மந்திரி வரலன்னா எப்படி? இப்ப உங்களுக்கும் வர வர பண்டித ராமகிருஷ்ணர் மாதிரி எல்லாம் சதியாவே தெரியுது. தெளிவா சொல்லுங்க, இதுல என்ன சதி இருக்கு? அதான் மகாராணி கேக்குறாங்களே, சொல்லுங்க. மகாராணி அவர்களே, பேராசை மனுஷனுடைய மிகப்பெரிய பலவீனம். இத அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறாங்க. பேராசையால எல்லாரும் இவங்க கிட்ட பொருட்களை வாங்குவாங்க. அதனால விஜயநகரத்தோட வியாபாரிகளோட வியாபாரம் மொத்தமா நின்னுடும். அதுக்கப்புறம் விஜயநகரத்துல வியாபாரத்துல இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய திட்டம். அப்புறம் சதியும் கூட. இந்த வெளிநாட்டவர்கள் பண்றது வியாபாரத்திற்கு எதிரான செயல் மகாராணி அவர்களே. ஆனா வியாபார சட்டத்துக்கு எதிரா எதுவும் செய்யலைங்கிறத மறந்துடாதீங்க மந்திரியாரே. ஒரு பொருளோட விலையை கட்டுப்படுத்துறதுங்கிறது வியாபாரியோட கையில தான் இருக்கணும். அது மட்டுமல்ல, நமது 2 மகாராணிகளும் இத பத்தி நல்லா யோசிச்சுதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. நீங்க 2 பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னதான் சொல்ல வரீங்க? நம்ம மகாராணிகள் எடுத்த முடிவு தப்புங்கிறீங்களா? பொறுமையா இருங்க சுவாமி, பொறுமை. மகாராணி, எனக்கு என்னமோ இது ராஜ்யத்தோட மிகப்பெரிய பிரச்சனைன்னு தோணுது. இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் பொறுமையா தான் முடிவெடுக்கணும். இல்லனா நாம 2 பேருக்குமே நியாயத்தை கொடுக்க முடியாம போயிடும். வரணுமலா, அமைதியா இருங்க. நீங்க ஏன் இதுல மூக்க நுழைக்கிறீங்க? அவையோர் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த முடிவை மகாராணியர் இருவரும் நல்லா யோசிச்சுதான் எடுத்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கங்க. இவங்களும் ராஜ்யத்துக்கு நல்லது நடக்கணும் தானே சேவை செய்யறாங்க. இல்ல இவங்களுக்கும் மத்தவங்கள மாதிரி சந்தேகம் வரணுமா? உங்களுக்கு வியாபாரம் பண்றதுக்கு வர மாட்டேங்குது. அதனால பொறாமையால சீன வியாபாரிகளோட வியாபாரத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. மன்னிச்சிடுங்க பெரிய மகாராணி அவர்களே. ஆனா நீங்க விஜயநகர வாசிகளோட நல்லத பத்தி தான் யோசிக்கிறேன். அது எனக்கு நல்லாவே தெரியும் பண்டித ராமகிருஷ்ணா. நம்புங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சீன வியாபாரிகள் மாதிரியே விஜயநகர வியாபாரிகளும் கடினமா உழைக்கணும். அப்பதான் விஜயநகரம் வியாபாரத்துல வளர்ச்சி அடையும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பொறாம பண்றதாலையும் பிரச்சனை பண்ணி
அவங்கள கஷ்டப்படுத்தி மத்த வியாபாரிகளோட பொருட்களை நஷ்டமாக்குற மாதிரியான தவறான செயல்களால உங்களுக்கு வியாபாரத்திலயும் பலன் கிடைக்க போறதில்ல, இங்க உங்களுக்கு மரியாதையும் கிடைக்க போறதில்ல. நீ எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணிக்கோ பண்டிதர் ராமகிருஷ்ணா. விஜயநகரத்தோட சந்தையில எங்களோட வியாபாரம் தான் கொடி கட்டி பறக்க போகுது. குருஜி இந்த என்ன சொல்றான்? அது எப்படா எனக்கும் தெரியும், சும்மா இரு. விரல எல்லாரும் கட்டுப்பாட்டுல வைங்க. விரல ஆட்டி பேசினா என்ன புரியும்? தமிழ்ல பேசுங்களேன். அரசவையில உங்க பாஷையை பயன்படுத்தாதீங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி எங்களோட மொழியில பேசினா போதும். நான் சொல்லி புரிய வைக்கிறேன், நான் சொல்றேன். மகாராணி அவர்களே, நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இந்த விஷயத்தோட முடிவை நாம பெரும்பான்மையானவங்களோட முடிவை வச்சு எடுப்போமா? விஜயநகரத்தோட மக்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒருவேளை பெரும்பான்மையானவங்க எங்களுக்கு வாக்களிச்சாங்கன்னா நாங்க எல்லாரும் இங்கே இருந்து எங்களோட வியாபாரத்தை பண்றோம். ஒருவேளை பெரும்பான்மையானவங்க எங்களுக்கு வாக்கு அளிக்கலனா நாங்க சந்தோஷமா இங்கிருந்து கிளம்பி போயிடுறோம். மகாராணி அவர்களே, எங்களுக்கு என்னமோ இதுதான் ஒரே வழின்னு தோணுது. இதுல அவையோர்களுக்கும் மற்ற வியாபாரிகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லனா நாம இத பண்ணலாம் மகாராணி அவர்களே. மகாராணி அவர்களே, இதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். இது நடக்கிறது தான் சரி. ஆமா, இப்பவே அரசவையில எல்லாரும் முன்னாடி நடக்கட்டும். நீயே பாரு, இதுலயும் நமக்கு தான் எல்லாரும் வாக்களிக்க போறாங்க. சந்தேகமே இல்ல. விஜயநகர வாசிகளை நம்ம பொருட்களை கொடுத்து எப்பவோ நம்ம பக்கம் இழுத்தாச்சு. அப்படின்னா சரி, இங்க இருக்கிற அனைவரும் இதுக்காக வாக்களிக்கணும். இந்த வெளிநாட்டு வியாபாரிகள் இங்க வியாபாரம் பண்ணலாமா இல்ல கூடாதா? உங்க வாக்குகளை வச்சுதான் இந்த முடிவை எடுக்கப்படும். மந்திரியாரே, வாக்களிப்புக்கான வழிமுறைகளை ஆரம்பிங்க. கட்டளைப்படியே. யாரு பேருன்னு சொல்லுங்க. சரி மகாராணி அவர்களே. மகாராணி அவர்களே, விஜயநகரத்தோட வியாபாரிகளுக்கு இதுல 4 வாக்குகள் கிடைச்சிருக்கு. அப்புறம் வெளிநாட்டவர்களோட வியாபாரத்துக்கு 19. அப்போ தெளிவாயிடுச்சு. இந்த வாக்குகளின் படி வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு விஜயநகரத்துல வியாபாரம் பண்றதுக்கான உரிமை இருக்கு. ரொம்ப நன்றி. இதுல நீங்க ஜெயிச்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நீங்க போய் உங்களுடைய வியாபாரத்தை பாருங்க. மகாராணி, நிறைய வாக்குகள் எங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. நாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கோம். ஆனா மகாராணி, எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. விஜயநகர வியாபாரிகள் இன்னைக்கு பண்ண மாதிரி பிரச்சனை, அநியாயம், சதி இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு திரும்பவும் எங்களை விஜயநகரத்துல இருந்து வெளியேற்ற முயற்சியையும் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக ஒரு சின்ன கோரிக்கையும் வச்சுக்கிறேன். கேளுங்க மகாராணி அவர்களே, வியாபாரம் பண்றதுக்கு
குறைஞ்சபட்சம் 5 வருஷமாவது அனுமதி இருக்குன்னு அனுமதி பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுங்க. என்னது 5 வருஷமா? இல்ல மகாராணியாரே, இதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு வேண்டாம். இந்த வெளிநாட்டவர்கள் விஜயநகரத்துல அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிக்கணும்னு பாக்குறாங்க. நான் எவ்வளவு யோசிச்சேனோ அதை விட இவங்க மோசமா இருக்காங்க. அனுமதி பத்திரத்தை வாங்கிக்கிட்டு ராஜ்யத்தை 5 வருஷத்துக்கு அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன பண்றது பட்டு? இந்த பிரச்சனைக்கு வேற எந்த வழியும் எனக்கு தோண மாட்டேங்குது. வெளிநாட்டவர்கள் மாதிரியே யோசிராமா, உனக்கு தானாவே வழி கிடைச்சிரும். நீ சரியா சொன்ன பட்டு. இவங்க 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். ஆனா நீங்களும் சதிகளாலையும் பிரச்சனைகளாலையும் விஜயநகர வியாபாரிகளோட வியாபாரத்தை முடக்க முயற்சி பண்ணவும் வாய்ப்பு இருக்குல்ல? சரிங்க மகாராணி அவர்களே, ஒருவேளை இவங்க 5 வருஷத்துக்கு அனுமதி பத்திரம் கேக்குறாங்கன்னா கொடுத்துருங்க. நீங்க என்ன பேசுறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? இதெல்லாம் வந்து ஆனா அந்த 5 வருஷத்துல இந்த சீன வியாபாரிகள் ஏதாவது தப்பு பண்ணாலோ இல்லனா விஜயநகர வியாபாரிகளுக்கும் குடிமக்களுக்கும் இதனால ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இவங்கள அதே நொடி விஜயநகரத்தை விட்டுட்டு போக வேண்டியதா இருக்கும். மந்திரியாரே, அனுமதி பத்திரத்தை தயார் பண்ணுங்க. கட்டளைப்படியே. மந்திரியார் அவர்களே, தயவு செஞ்சு அந்த பத்திரத்துல இன்னொரு விஷயத்தையும் எழுதிக்கோங்க. ஒருவேளை 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படுதுன்னா எங்களுக்கு இந்த ராஜ்யத்துல இருந்து நஷ்ட ஈடா செல்வங்களை கொடுக்கணும். ஓ அப்படியா? இதே அனுமதி பத்திரத்தை வச்சு உங்க எல்லாரையும் விஜயநகரத்தை விட்டு துரத்த வைக்கிறேன் பாருங்க. சரிங்க மந்திரியாரே, அந்த பத்திரத்துல இன்னொரு விஷயத்தையும் எழுதுங்க. ஒருவேளை 5 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க விஜயநகரத்தை விட்டு போனா தண்டனையா ராஜ்யத்துக்கு நஷ்ட ஈடு பண்றதுக்காக விஜயநகரத்துக்கு இவங்க செல்வம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். உங்களுடைய சதி ஜெயிக்குதா இல்ல விஜயநகரத்தோட உண்மை ஜெயிக்குதான்னு பாத்துருவோம். இந்த வெளிநாட்டவங்க ரொம்ப பெரிய சதிகாரங்களா இருக்காங்க. இவங்க 2 மகாராணிகளை மட்டும் கிடையாது, குருவையும் விஜயநகர வாசிகளையும் அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போகுது, ஆனா மகாராஜா இங்க இல்ல. ஒருவேளை சீக்கிரமா ஏதாவது பண்ணலனா இந்த வெளிநாட்டவர்கள் விஜயநகரத்துல அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவாங்க. அப்புறம் இங்க இருக்கிற வியாபாரிகளோட வியாபாரம் மொத்தமா முடிஞ்சிரும். இல்ல இல்ல இல்ல, இப்படி நடக்க கூடாது. நம்மளோட திட்டம் ஜெயிச்சிட்டு இருக்கு. விஜயநகரத்துல நம்மளோட வேர்களை பரப்புறதுக்கான நேரம் இப்ப தொடங்கிடுச்சு. பொருட்களை குறைவான விலையில வித்து நமக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. இப்போ அந்த நஷ்டத்தை நாம ஈடுகட்டியே ஆகணும். தரம் குறைவான பொருட்களை வெளியிடு. சரி சரி. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஒண்ணும் கேட்க வேண்டாம், சொன்ன வேலையை முடி. சிங் சிங் சு. ரொம்ப முக்கியமான விஷயம். அனுமதி பத்திரத்துல பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன எழுதினார்னு மறந்துட்டீங்களா? ஒருவேளை அவங்களோட ராஜ்யத்தை நம்ம யாராவது ஏமாத்தினாலோ, விஜயநகர குடிமக்களையோ இல்ல அங்க இருக்கிற வியாபாரிகளை ஏமாத்தினாலோ, அப்புறம் நம்மளோட அனுமதி பத்திரத்தை ரத்து பண்ணிடுவாங்க. ஒரு பொண்ணு வியாபாரம் பண்ணும்போது அவ எல்லாத்தையும் யோசிச்சுதான் பண்ணுவா, புரியுதா? இங்க பாருங்க, புத்திசாலிங்க தான் சரியானதை தேர்ந்தெடுப்பாங்க.
வாங்குவாங்க. இப்போ இது மூலமா நம்ம மேல எந்த ஒரு பழியும் விழாது. அவங்க குறைவான விலையை கொடுத்து மோசமான பொருட்களை வாங்குவாங்க. நிறைய காசு கொடுத்து நல்ல பொருட்களை வாங்கவும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, நம்ம என்ன நினைச்சோமோ அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. விஜயநகர வாசிகளுக்கு குறைஞ்ச விலை கொடுத்து பொருட்கள் வாங்குறது பழக்கமாயிடுச்சு. இனிமே அவங்க குறைவான விலை இருக்கிற பொருட்களை தான் வாங்குவாங்க. என்னோட சிங் சிங் சூ. உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க, என்ன வேணும்? இதுவா? இது நம்ம கிட்ட வர மக்கள் எல்லாரையும் இவங்க இழுத்துக்கிட்டாங்க. இப்ப நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாமளும் நம்மளோட பொருட்களோட விலையை குறைச்சுதான் ஆகணும். லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நஷ்டம் ஏற்படாம இருப்போம்ல. இல்லன்னா நம்ம வியாபாரத்தையே இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த வெளிநாட்டு வியாபாரிகள் குறைந்த விலையில நல்ல பொருட்களை கொடுக்கறாங்க. ஆமா ஆமா, எனக்கும் தெரியும். குறைவான விலையில நானும் பொருட்கள் வாங்கியிருக்கேன். நான் விஜயநகர ராஜ்யத்தோட கடைகள்ல பொருட்கள் வாங்குறதையே நிறுத்திட்டேன். நீ நல்ல வேலையை தான் பண்ணிருக்க. அட அம்மா, இந்த தடியால யார அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படியா? நீங்க புது தடி வாங்கிருக்கீங்களா? அம்மா, நீங்க புது தடியை எங்க இருந்து வாங்குனீங்க? சீனர்கள் கிட்ட இருந்தா? அடடா, இவ்வளவு வருஷமா நம்ம ராஜ்யத்துல இருந்த வியாபாரிகள் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தீங்க. இப்ப கம்மியான விலையில கிடைச்ச உடனே நீங்க மாறிட்டீங்களா? என்னோட இந்த வலையில பாருங்க. இந்த ஆபரணம் நல்லா இருக்கே. அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. மணி, இந்த பெண்கள் சும்மா நோய் நோய் நோய்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. காதுக்குள்ள ஏதோ ஈ கத்துற மாதிரியே இருக்கு. அமைதியா இருங்க. என்ன இது? ஒரே சத்தமா இருக்கு. நொய் 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 நொய்ன்னு காதுல ரத்தம் வந்துரும் போல இருக்கு. அரசவைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதையாவது காப்பாத்துங்க. என்ன இது? என்ன? சரி, எப்ப பார் தடிய காட்டிக்கிட்டு மரணி. மகாராணி சின்னாதேவி வந்து கொண்டிருக்கிறார். மகாராணி திருமலம்பா வந்து கொண்டிருக்கிறார். மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா. இத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரசவை நேரம் காலையில இருந்தாலும் நீங்க எல்லாரும் இங்க நேரத்துக்கு வந்திருக்கீங்க. மந்திரியாரே, சொல்லுங்க மகாராணி. அரசவையோட வழக்க ஆரம்பிங்க. மகாராணி அவர்களே, விஜயநகரத்தில் இருக்கிற கருணை இல்லத்தோட தலைவி காயத்ரி தேவி உங்களை சந்திக்கிறதுக்கு விரும்புறாங்க. கண்டிப்பா அவங்கள வர சொல்லுங்க. கட்டளைப்படியே. மகாராணி சின்னாதேவி அவர்களே, மகாராணி திருமலம்பா அவர்களே, வணக்கம். வணக்கம். என்னோட பேரு காயத்ரி தேவி. துளுவ ராஜவம்ச சரித்திரத்துல இப்பதான் முதல் முறையா பெண்கள் அரியாசனத்துல உட்கார்ந்துருக்காங்க. நீங்க 2 பேரும் தற்காலிக ஆட்சியாளர்களா ஆனதுக்காகவும் பெண்களுக்கு அமைச்சரவை ஏற்படுத்தி அவங்களுக்கு பதவிகள் கொடுத்ததுக்காகவும் உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க. மகாராணி அவர்களே, நான் ஒரு கருணை இல்லத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். எங்க கருணை இல்லத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் ராஜ்யத்திலிருந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்காக பல உதவிகள் வந்துகிட்டே இருக்கும். நான் இங்க வந்ததுக்கான நோக்கமும் அதுக்குதான். இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அதுக்கான ஏற்பாடுகளை நான் உடனடியா பண்றேன். நன்றி மகாராணி அவர்களே. பெரிய மகாராணி அவர்களே, எனக்கு பேசுறதுக்கான அனுமதியை கொடுங்க. தாராளமா. நாம இவங்களுக்கு செல்வத்தை கொடுக்கறதுக்கு பதிலா பொருட்களையே வாங்கி பசங்களுக்கு கொடுத்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொன்னது ரொம்ப நல்ல விஷயம் பண்டிதர் ராமகிருஷ்ணா.
ஆமா பண்டித ராமகிருஷ்ணரே, இது ரொம்ப நல்ல எண்ணம். நாம இதை இப்படியே பண்ணலாம். நாங்க 2 பேரும் நாளைக்கு கருணை இல்லத்துக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வோம் காயத்ரி தேவி அவர்களே. நன்றி மகாராணி அவர்களே. மகாராணியார்களே, கருணை இல்ல குழந்தைகளுக்கான பொருட்களை நாம வெளிநாட்டு வியாபாரிகள் கிட்ட இருந்து வாங்கலாமா? அங்க பொருட்கள்லாம் குறைஞ்ச விலையில கிடைக்குது. அப்புறம் நம்ம ராஜ்யத்தோட செல்வமும் குறையாது, அந்த குழந்தைகளும் சந்தோஷப்படுவாங்க. இல்ல மகாராணி அவர்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம இப்படி பண்ணக்கூடாது. ராஜ்யத்தோட வியாபாரிகளை இந்த மாதிரி தள்ளி வைக்கிறது நல்லதில்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம ரெண்டுத்திலயும் சமநிலையா இருக்கணும். நாம பாதி பொருட்களை ராஜ்யத்தோட வியாபாரிகள் கிட்ட இருந்து வாங்குவோம், மத்த பொருட்களை பண்டித ராமகிருஷ்ணரே கொஞ்சம் பொறுங்க. உங்களோட அறிவுரையை எல்லாம் உங்களோடயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ராஜ்ய செல்வம் செலவாகிறத பத்தி கவலை இல்லை, ஆனா எங்களுக்கு இருக்கு. இப்ப உங்களுக்கு கேட்கவே இல்லையா? எல்லாரும் என்ன சொல்றாங்க? வெளிநாட்டுக்காரங்களோட கடையில பொருட்கள் எல்லாம் மலிவா கிடைக்குது. இதோ உங்க அம்மா இருக்காங்களே, அவங்களே கேளுங்க தடி எங்க இருந்து வாங்கினாங்கன்னு. கொஞ்சம் பொறுங்க. என்ன கேட்டீங்கன்னா மகாராணி சின்னாதேவி அவர்களே, நாட்டு மக்கள் எல்லாருமே வெளிநாட்டு கடைகள்ல வாங்குறது தான் சரின்னு சொல்லுவேன். மத்தபடி உங்க இஷ்டம். அப்படின்னா சரி, தேவைப்படுற எல்லா பொருட்களையும் வெளிநாட்டவருடைய கடையில இருந்து கொண்டு வாங்க. மந்திரியாரே, சொல்லுங்க மகாராணி. நீங்க உங்களுடைய தலைமையில இந்த வேலையை முடிக்கணும். கட்டளைப்படியே மகாராணி. குருஜி, இதெல்லாம் கனவுல நடக்கிற மாதிரியே இருக்கு. இந்த அரசவையில முதல் முறையா பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொன்ன விஷயத்தை கேட்காம நீங்க சொன்னதை கேட்டிருக்காங்க குருஜி. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கேன். என்னது? ஈஸ்வரா, பெரிய தப்பு நடந்துருச்சு சுவாமி, பெரிய தப்பு. அப்படி என்ன தப்பு நடந்து போச்சு வர்ணமாலா? நீ கத்துனது பூகம்பம் வந்த மாதிரி இருந்தது. சுவாமி, பூகம்பம் இல்ல, இது அதை விட பெரிய பிரச்சனை. சுவாமி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீங்க வெளிநாட்டவர்களோட கடையில இருந்து சில பொருட்களை வாங்கிட்டு வந்தீங்கல்ல? அத மறக்க முடியுமா? அது எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும் குருஜிக்கு? எல்லா பொருளும் இலவசமால கிடைச்சது. சுவாமி, அவன் பேசுறத விடுங்க, நான் சொல்றத கேளுங்க. சொல்லு. நீங்க என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களோ அதுல அதிகபட்சமான பொருட்கள் உடைஞ்சிருக்கு. இத பாருங்க, இந்த சொம்பு எவ்வளவு பெருசா உடைஞ்சிருக்குன்னு தண்ணி கசிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்புறம் இந்த பாத்திரம், இத புடிச்ச உடனே இது உடைஞ்சு போச்சு. அப்புறம் இந்த பாத்திரம் இருக்கே, இத அடுப்புல வச்ச உடனே இதுவும் சேர்ந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த கட்டை, என்னோட ரொட்டி எல்லாம் நிலா மாதிரி நல்லா வட்டமா வரும், ஆனா இத வச்சுக்கிட்டு அதையும் சரியா செய்ய முடியல. இது எல்லாமே பெரிய சதி சுவாமி, பெரிய சதி. என்ன தப்பு பண்ண குருமாதா? ஐயோ கடவுளே, என் அப்பாவி சுவாமியை ஏமாத்தினவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த உலகத்துல முக்தி கிடைக்கும்? ஹே சிவசம்போ, உன்னோட உலகத்துல எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது பாரு. எங்க சுவாமிக்கு ஒரு நியாயத்தை கொடு, எங்களுக்கு நியாயத்தை கொடுங்க, நியாயத்தை கொடுங்க. என் கால ஏன் போட்டீங்க? தனிமணி, இந்த ஒட்டஞ்சு போன பொருட்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தது நீங்க தானே? இப்ப எதுக்காக எங்க மேல பழி போறீங்க குருஜி? இலவசமா பொருட்கள் வாங்குறதுக்காக நீங்க தான் எங்களை பெண் இடத்துல கூட்டிட்டு போனீங்க. ஒண்ணுமே தெரியாத அப்பாவிங்க. தப்பிச்சிட்டேன். என்ன தைரியம் இருந்த அந்த சீனர்கள் அவங்களோட ஏமாத்து வேலையை எங்கிட்டயே காட்டியிருப்பாங்க. நான் யாருங்கிறத அவங்களுக்கு காட்டுறேன். தனிமணி, சொல்லுங்க குருஜி. இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு என் பின்னாடியே வாங்க. நாம இப்பவே போய் இந்த பொருட்களை எல்லாம் அந்த சீனர்களோட முகத்துல விட்டு எரிஞ்சிட்டு வருவோம். அப்படியே பண்ணிடுவோம் குருஜி. காசு நாளையில இருந்து 2 மடங்கு லாபம் வந்துரும். நிறைய காசு கிடைச்சிருக்கு, நிறைய எதுக்காக இவ்வளவு மோசமான பொருட்களை கொடுத்திருக்கீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. யார் நீங்க? இந்த விஜயநகரத்தோட ராஜகுரு தத்தாச்சாரியார். அதான் தெரியுமே. எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு உடைஞ்ச பொருட்களை கொடுத்திருப்பீங்க. இத ஒரு நாள் கூட எங்களால பயன்படுத்த முடியல. வாங்கிட்டு போனதுல 3/4 வாசி உடைஞ்சு கிடக்கு. உங்க பொருட்களை நீங்களே வச்சுக்கிட்டு என் காசை எனக்கு திருப்பி கொடுங்க இப்பவே, இங்கேயே.
என்ன 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 சொல்றான் இவன்? மாமா மாமா மாமான்னு யார சொல்றான் இவன்? பொறுமை பொறுமை குருவே பொறுமை. அன்னைக்கு உங்க கூட 2 பெண்கள் வந்தாங்களே, அவங்க பேரு என்னது? இந்த பச்சை புடவை கட்டியிருக்காளே இவ தனவதி, இந்த சிவப்பு புடவை கட்டியிருக்கிறவ மனவதி. தனவதி மனவதி. அவங்க தானே பொருட்களை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க குறைஞ்ச விலையில இருக்க பொருட்களை கேட்டாங்க, நானும் அததான் கொடுத்தேன். சரி, அது இருக்கட்டும். எங்க கடையில நாங்க மாட்டிருக்கிற இத நீங்க எல்லாம் படிச்சுட்டு பொருளை வாங்க மாட்டீங்களா? புத்திசாலித்தனமா யோசிச்சு சரியானதை தேர்ந்தெடுக்கணும். அந்த 2 பெண்களும் இவ்ளோ பெரிய முட்டாளா இருக்காங்க. அவங்க மேல தப்பு இருக்கும்போது எங்க மேல ஏன் பழி போடுறீங்க ராஜகுரு அவர்களே? ஆமா ஆமா. சரி, பெண்கள் விஷயத்தை விடுங்க. நீங்களாவது இங்க எழுதி இருக்கிறத படிச்சிருக்கணும்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க அந்த பெண்களை விட பெரிய முட்டாள்னு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன பார்த்து முட்டாள்னு சொல்லுவ? இன்னங்க உங்களோட வீணா போன பொருள். இவங்க முதல்ல நல்ல பொருட்களை கொடுத்து நம்மளோட நம்பிக்கையை ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் நமக்கு மோசமான பொருட்களை கொடுத்து ஏமாத்துறாங்க. இவங்க கொடுத்த பல பொருட்கள் எதுக்குமே பயன்பட மாட்டேங்குது. அம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நதனமா அம்மா, நீங்க நதனமா அண்ணம்மா. அம்மா, இந்த நேரம் இந்த இடத்துல நீங்க இப்படி பண்ண கூடாது. நாங்க கொடுத்த காசை திருப்பி கொடு. அம்மா, எங்க எல்லாருடைய காசையும் திருப்பி கொடு கேக்குறாங்க. பைசுவா பைசுவா பைசுவா. நீங்க எல்லாரும் விலை குறைஞ்ச பொருட்களுக்கு தானே ஆசைப்பட்டீங்க. எங்களோட கடையில ரொம்ப சிறந்த பொருட்களும் இருக்கு. ஆனா நீங்க அத வாங்கல. குறைஞ்ச விலையில நீங்க எல்லாரும் குறைவுள்ள பொருட்களை தான் வாங்குனீங்க. அதனால தவறு உங்களோடது. இதுக்கு நாங்க ஏன் காசை திருப்பி தரணும்? பொருட்களுக்கான காசை திருப்பி தர முடியாது. லாமா சொன்னது சரிதான். உங்கள மாதிரி ஆட்களுக்கு வியாபாரம் செய்யறதுக்கு விஜயநகரத்துல அனுமதி கொடுத்ததே தப்பு. உங்க வியாபாரத்தை இதோட நிறுத்திக்கங்க. எங்க நாட்டுக்கு வந்து எங்களையே ஏமாத்துறீங்களா நீங்க? நான் இந்த நாட்டு மக்கள் கிட்ட பேச போறேன். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. எல்லாரும் மறந்துட்டீங்களா? எங்களுக்கு மகாராணி சின்னாதேவி இந்த இடத்துல மொத்தமா 5 வருஷம் வியாபாரம் பண்றதுக்கு அனுமதி பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை உங்களோட பலத்தை பயன்படுத்தி எங்களை இங்க இருந்து துரத்த முயற்சி பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் எங்களுக்கான அபராதத்தை நீங்க தான் கட்ட வேண்டியது இருக்கும். இந்த தடியை இங்கதான் வாங்கியிருப்பாங்க போல இருக்கே. அம்மா, உங்க தடி உடைஞ்சிடுச்சு. அம்மா, இதுவும் இவங்களோட வீணா போன பொருள் தான். இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட தான் ஏதாவது ஒரு வழி இருக்கும். என்ன பண்டித ராமகிருஷ்ணர் சொல்லிக்கிட்டு, பண்டித ராமகிருஷ்ணரை விட எனக்கு தான் அனுபவம் அதிகம். இந்த பிரச்சனைக்கான தீர்வை நானே சொல்றேன். மணி, நம்ம குருஜி மட்டும் இன்னும் கொஞ்சம் அறிவாளியா இருந்திருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல நின்னு இருக்க மாட்டாரு. என்ன நல்லா பிடிச்சுக்கங்கடா. இவங்களை விட மாட்டேன். சும்மா உங்களை ஒழிக்காம விட மாட்டேன். ஏண்டா விட்டீங்க? நிறுத்துங்க, போதும். இல்லன்னா நான் என்னோட மந்திர சக்தியால உங்களை பாஸ்பமாக்கிடுவேன். வாங்க 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 போலாம். அடுத்த முறை ஏதாவது பொருள் வாங்க வரீங்கன்னா தயவு செஞ்சு காசு கொண்டு வாங்க. ஏன்னா நாங்க இலவசமா பொருட்களை கொடுக்கறத எப்பவோ நிறுத்திட்டோம். உங்களுக்கு துணையா நின்னு என் முகத்துல நானே கரி பூசிக்கிட்டேன்.
நான் உங்க 2 பேருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க எங்க கருணை இல்லத்துக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு ஏராளமான உதவிகள் செஞ்சிருக்கீங்க. இவங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாருங்க. என்னால உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு நீங்க என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இல்ல காயத்ரி தேவி அவர்களே, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த ராஜ்யத்தோட மகாராணிகள்ன்றதால இது எங்களோட கடமை. காயத்ரி அம்மா, இந்த ஆடை கிழிஞ்சு போயிருக்கு. என்ன காயத்ரி அம்மா, இந்த எழுத்துக்கோல உடைஞ்சிருக்கு. இங்க என்னதான் நடக்குது? இந்த பொருட்களை எல்லாம் இங்க கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு உங்களை சேர்ந்தது தானே? என்ன வேலை பார்த்திருக்கீங்க நீங்க? நஞ்சு போன, கிழிஞ்சு போன, உடைஞ்சு போன பொருட்களை எல்லாம் இந்த அப்பாவி குழந்தைங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்களா நீங்க? இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்காக வந்திருக்கோம். பாருங்க பாருங்க, எவ்வளவு சோகமா இருக்காங்க இவங்க. மந்திரியாரே, இந்த எல்லா பொருட்களையும் சீனர்களோட கடையில இருந்துதானே நான் வாங்கிட்டு வர சொல்லி இருந்தேன். ஆனா எதுக்காக நீங்க இந்த பொருட்களை வேற இடத்துல இருந்து வாங்கிருக்கீங்க? உங்களோட கட்டளையின்படி இந்த எல்லா பொருட்களையும் நான் சீனர்களோட கடையில இருந்து தான் வாங்கின மகாராணி. என்னது? இந்த எல்லா பொருட்களும் சீனர்களோட கடையில இருந்து வருதுன்னா எப்படி இவ்வளவு மோசமா இருக்க முடியும்? என்ன மன்னிச்சிடுங்க பெரிய மகாராணி அவர்களே, ஆனா எனக்கு முதல் நாள்ல இருந்தே இந்த சீனர்கள் சரியில்லைன்னு தோணிக்கிட்டே இருந்தது. அவங்க குறைவான விலையில ரொம்ப மோசமான பொருட்களை விக்கிறாங்கன்னு இப்பதான் புரியுது. ஆனா அவங்க எங்களுக்கு சிறந்த பரிசுகள் எல்லாம் கொடுத்தாங்களே. இந்த மாதிரி பண்ணி உங்களுடைய நம்பிக்கையை ஜெயிக்கணும்னு பாக்குறாங்க. ஒருவேளை விஜயநகரத்தோட மகாராணிகள் சந்தோஷப்பட்டாங்கன்னா அவங்க இஷ்டப்படி விஜயநகர ராஜ்யத்துல வியாபாரம் பண்ணலான்னு அவங்க நினைச்சிருக்காங்க. குருஜி, இதுதான் சரியான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த சீனர்களை பழி வாங்கிடுங்க. அவங்க மோசமான பொருட்களை கொடுத்து உங்களை முட்டாளாக்கிட்டாங்க. குருஜி, நீங்களும் எவ்வளவு பெரிய முட்டாளுங்கிறத இப்ப அவங்களுக்கு காட்டுங்க. நிச்சயமா காட்டுவேன். குருஜி, தனி என்ன சொல்ல வரான்னா, நீங்க முட்டாள் இல்ல, புத்திசாலி இல்லங்கிறத நிரூபிச்சா போதும். பழி வாங்குங்க குருஜி, பழி வாங்குங்க. மகாராணி சின்னாதேவி அவர்களே, இந்த சீன வியாபாரிகள் இருக்காங்களே, அவங்க இந்த மாதிரி உடைஞ்ச மோசமான பொருட்களை தான் வியாபாரம் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க என்னைய முட்டாளாக பார்த்தாங்கன்னா பாத்துக்கங்களேன். ஆனா நான் முட்டாளாகல. நான் முட்டாளாகல. குருஜி, நீங்க தான் சின்ன மகாராணி, நாம வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு வியாபாரம் பண்ற அனுமதியை கொடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நானும் இதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் மகாராணி. மந்திரியாரே, அந்த சீன வியாபாரிகளை உடனடியாக அரசவைக்கு வர சொல்லுங்க. கட்டளைப்படியே. நான் உங்க எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கறேன். உங்களுக்கு மிக சிறந்த உடைகளையும் பொம்மைகளையும் சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்கறேன். நீங்க நாங்க சொல்றத நாங்க நிச்சயம் கேட்போம். நீங்க தான் மகாராணி ஆச்சே. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட இந்த பரிசை ஏத்துக்கோங்க மகாராணி. மகாராணி அவர்களே, உங்களை மாதிரி ரொம்ப கருணையுள்ள அழகான பெண்களை பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்க்க முடிஞ்சது எங்களோட அதிர்ஷ்டம். எங்களோட இந்த பரிசை வாங்கிக்கோங்க. அவங்க எங்களுக்கு சிறந்த பரிசுகள் எல்லாம் கொடுத்தாங்களே. இந்த மாதிரி பண்ணி உங்களுடைய நம்பிக்கையை ஜெயிக்கணும்னு பாக்குறாங்க. நிறுத்துங்க மகாராணி திருமலம்பா. என்னாச்சு மகாராணி அவர்களே? பரிச ஏத்துக்கோங்க. உங்களுடைய இந்த பரிசை நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஆச்சி அவர்களே, அப்புறம் காசி அவர்களே, உங்க கடையில இருந்து வந்த பொருட்கள் எதுக்காக ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு? கருணை இல்லத்துக்கு கொண்டு போன உங்க பொருட்களும் மோசமாதான் இருந்துச்சு. அதுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மகாராணி அவர்களே, எங்க கிட்ட நிறைய விதமான பொருட்கள் இருக்கு. மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க கடையில ஒண்ணு எழுதி போட்டிருக்கோம். புத்திசாலிங்க தான் சரியான பொருளை தேர்ந்தெடுப்பாங்க. மகாராணியாரே,
திம்மராசு அவர்கள் எங்க கடைக்கு வந்திருந்தாரு. அந்த எல்லா பொருட்களையும் தேர்ந்தெடுத்ததே அவர்தான் மகாராணி. அது இல்லம்மா, இது அரசாங்கத்தோட சட்டத்துக்கு எதிரானது. நீங்க தடியால அடிச்சு இவங்களோட கைய காலெல்லாம் உடைக்க முடியாது. இவங்களோட தடியும் உடைஞ்சிருச்சாம், அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, என்னோட தங்க வளையலும் போலியானது. இதை நினைச்சா என் மனசு தாங்க மாட்டேங்குது. மகாராணி, என்னோட கணவர் ஒரு பெரிய மகா ஞானி, இந்த ராஜ்யத்தோட ராஜகுரு. அவரையும் இவங்க முட்டாளாக்கி இருக்காங்க. இவங்க பெரிய பாவிங்க. இந்த வெளிநாட்டவர்கள் எல்லாம் ரொம்ப கவர்ச்சியான வார்த்தைகளால முதல்ல நம்ம மனசை ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாள் போக போக அவங்க சுயரூபத்தை காட்டுறாங்க. வியாபார சட்டப்படி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். குருவே, எங்களோட வியாபார வழி இங்க இருக்கிற மக்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, வியாபாரத்தோட சட்டத்துக்கு எதிரால ஒண்ணும் இல்லல. இத நீங்க தானே சொன்னீங்க. இதே அரசவையில நானா சொன்னேன்? ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் சொன்னேன் தானே. இங்க பாருங்க, இப்பவும் நேரம் இருக்கு. நீங்க இப்ப பண்றது மிகப்பெரிய தவறுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களால வியாபாரிகளோட வியாபாரம் குறைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் இப்பவே விஜயநகர ராஜ்யத்தை விட்டு வெளியில போயிடுங்க. இது என்னுடைய கட்டளை. தங்களுடைய வியாபாரத்தை பத்தி மட்டுமே யோசிக்கிற உங்களை மாதிரி வியாபாரிகள் எங்களுக்கு தேவையில்லை. மகாராணி அவர்களே, உங்களோட கட்டளைக்கு ரொம்ப நன்றி. ஆனா இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. மகாராணி அவர்களே, நீங்க உங்க கையால தானே நாங்க 5 வருஷத்துக்கு இங்க வியாபாரம் பண்ணலான்னு அனுமதி பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. ஒருவேளை இந்த ராஜ்யத்தை விட்டு எங்களை இப்பவே அனுப்பணும்னா நீங்க எங்களுக்கு மிகப்பெரிய அபராதத்தை கொடுத்தே ஆகணும் மகாராணி. ஈஸ்வரா, அதுக்கு நீங்க எங்களை இங்க வியாபாரமே பண்ண விட்டுடலாம் மகாராணி. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. இல்ல மகாராணி, இதுதான் வியாபாரம். அனுமதி கொடுங்க, நாங்க இப்ப கிளம்பி ஆகணும். எங்க கடையில நிறைய பேரு பொருள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. மகாராணி அவர்களே, நான் எந்த அளவுக்கு நினைச்சேனோ அதை விட இவங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. இது எல்லாமே இவங்களுடைய திட்டம்ன்றது எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. அவங்க வேணும்னே பொருட்களோட விலைகள் எல்லாத்தையும் கம்மி பண்ணிருக்காங்க. அப்பதான் மக்கள் எல்லாருமே விலை குறைவுன்னு இன்னும் நிறைய வாங்குவாங்க. ஆனா மக்கள் அவங்க பொருட்களோட தரம் எப்படி இருக்குன்னு யோசிக்கவே மாட்டாங்க. அப்புறம் அவங்களோட வியாபாரம் இதே மாதிரி வளர்ந்துகிட்டே போகும். அது மட்டும் இல்ல, இலவசமான பொருட்களை எனக்கு பரிசா கொடுத்து என்னையும் மாத்தணும்னு முயற்சி பண்ணாங்க. நான் நினைச்சா என்னுடைய பலத்தை பயன்படுத்தி விஜயநகர ராஜ்யத்தை விட்டே வெளியே அனுப்ப முடியும். ஆனா இது அனுமதி பத்திரத்துல இருக்கிற சட்டத்துக்கு எதிரா நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பக்கத்துல இருக்க மத்த ராஜ்யங்கள் விஜயநகரத்தை பத்தி தவறா நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாம நம்மளோட விஜயநகர வியாபாரிகள் கிட்ட சொல்லி குறைஞ்ச விலையில அதிகமான பொருட்களை விற்க சொல்லலாமா? நீங்க சொன்னது சரியான விஷயம் தான் சின்ன மகாராணி அவர்களே. எனக்கு எப்பவும் இந்த மாதிரி உயர்வான எண்ணங்கள் தான் வரும். புரியுது. ஆனா நீங்க சொல்றது அசாதியம். குறைவான விலையில பொருட்களை நாம உருவாக்கணும்னா பொருட்களோட தரத்துல குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நீங்களே ஏதாவது நல்ல வழியை யோசிங்க பண்டித ராமகிருஷ்ணரே. நீங்க சொல்ற விஷயத்துல சட்டத்தையும் நாம மீறக்கூடாது. இந்த சீன வியாபாரிகளை விஜயநகரத்துல இருந்து நம்ம வெளியேற்றவும் செய்யணும். சரிங்க மகாராணி அவர்களே, இப்போ நாம பண்ண போற வேலையால பாம்பும் இறந்துரும், அப்புறம் நம்ம தடியும் உடையாது. அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க ராமா? முதல்ல உட்காரு. இவ்வளவுதான் சுத்துவ. இப்ப எனக்கும் தலை சுத்த ஆரம்பிக்குது. பட்டு தலை சுத்துறது எனக்கு தான். இந்த சீனர்களை எப்படியாவது விஜயநகரத்தை விட்டு வெளியில துரத்தணும். இவங்களை எப்படி வெளியில அனுப்புறதுன்னு எனக்கு எதுவும் தோண மாட்டேங்குது. ராமா,
இவர் அந்த பட்டு, எனக்கு வழி கிடைச்சிருச்சு. அட, இவரோட பேர் என்னது? போகா இல்ல 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 ஜோகா, கோகா 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 அவர்களே, வணக்கம். வணக்கம். வணக்கம் பண்டிதர் அவர்களே. வணக்கம். இது உங்களோட வீடா? ஆமா, இது என்னோட வீடு தான். ஆனா நீங்க விஜயநகரத்துல தான் இருக்கீங்களா? இன்னும் போகலையா? அரசவையில இருந்து எனக்கு ஏதாவது செல்வம் கிடைக்கும்னு நினைச்சேன், ஆனா எதுவும் கிடைக்கல. அதனாலதான் நான் இங்கேயே இருக்கேன். ஆனா நான் இங்க இருந்து நாளைக்கே கிளம்புறேன். இருங்க இருங்க, உங்களுக்கு செல்வம் வேணும்ல, அத நான் வாங்கி கொடுக்கறேன். மகாராணிகள் கிட்ட சொல்லி உங்களுக்கு பரிசு வாங்கி தரேன். ஆனா நீங்க எனக்காக ஒண்ணு பண்ணி ஆகணும். நிச்சயமா பண்றேன். நான் உங்களுக்காக என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி அந்த சீனர்களுக்கு விஜயநகரத்துல கடைசி ராத்திரி. கோகா அவர்களே, உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க. உடுக்கு சத்தத்தை கேட்டா எல்லாரும் எழுந்துருவாங்க. இது இல்ல குச்சி குச்சி மாயாஜால குச்சி எடுங்க. சரி சரி, மன்னிச்சிருங்க. தேவையில்லாம பயந்துட்டேன். போன கோகா அவர்களே, இப்ப 2வது தாக்குதல். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.